Hi friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யானை நெரிஞ்சி பாருங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி யானை நெரிஞ்சி இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா சிறுநீரக பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. சிறுநீரக கல்லெடுப்பு இதெல்லாம் வருதில்ல, அதுக்காக முள் இலை எல்லாமே பயன்மாறும். இது வந்து எப்படி பூ எப்படி இருக்கு பாருங்க, அழகாக இருக்கா, எல்லோ கலரில். இதுதான் யானை நெரிஞ்சியோட முள். இந்த முள்ளெல்லாம் நாட்டு மருந்து கடையில் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க, விற்காங்க. இது மழை நேரம்னா நிறையா சாலை வழியில் அந்தந்த இடத்துலலாம் நிறையா நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. இது பேர் யானை நெரிஞ்சில். இது வந்து சமைச்சு சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. சிறுநீரக பிரச்சனைக்கு நல்லது. ரெண்டாவது குழந்தை இல்லாதவங்க சாப்பிடலாம், இது மருந்தாக சாப்பிடலாம், நல்லது. யானை நெரிஞ்சில் சாப்பிடலாம். நெரிஞ்சி வந்து 3 வகைப்படும்: சிறுநெரிஞ்சி, பெருநெரிஞ்சி, யானை நெரிஞ்சி. நம்ம இப்போ பார்க்குறது யானை நெரிஞ்சி. இது இலையை நம்ம சின்ன பிள்ளையில விளாடுவோம், நம்ம விளாடுவோம். இது எண்ணெய், இந்த இலையடி பிச்சன்னா எண்ணெயாக வரும், தண்ணிக்குள்ளே போட்டால் எண்ணெயாக வரும். அதை வச்சு எண்ணெய்ன்னு வச்சு விளாடுவோம் நாங்கள் சின்ன பிள்ளையில. பூ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, லைட் சாண்டல் எல்லோ கலர் மாதிரி. இது முள், இதுதான் நெரிஞ்சி முள். இது காஞ்ச பிறகு காலில் அங்கங்கே குத்தும். வெயில் நேரத்தில், மழை நேரத்தில் இது நிறைய பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நிற்குது பாருங்கள், எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய நிற்குது, அழகாக இருக்கும். யானை நெரிஞ்சில் இது இலை கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், தண்ணி இருக்கிற இடத்துல. எவ்வளோ நிற்கு பாருங்கள், சமைச்சு சாப்பிட்லாம். யானை நெரிஞ்சி பேர் இருந்துச்சுன்னா, இந்த இலை வந்து யானைக்கால் மாதிரி இருக்கும், யானையோட பாதம் மாதிரி இருக்கும். அதனால் இந்த செடிக்கு வந்து யானை நெரிஞ்சின்னு பேர் வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். யானை நெரிஞ்சி யாருன்னா தெரியாதவங்க இருக்காங்களோ அவங்களாம் இப்போ தெரிஞ்சுக்காங்க. இது மூலிகை மருந்து, மூலிகை கீரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.